முன்னாள் பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தவேக தலைவரும் முதலமைச்சருமான மாண்புமிகு ஜோசப் விஜய் பெரியார் திடல் தொடங்கி அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்றது தனி நாகரிக செயலாக உள்ளது. சட்டப்பேரவையின் முதல் நாளில் அவை நடந்த பாங்கும் ஜனநாயக பண்பை கட்டி காப்பதாக உள்ளது. ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டப்பேரவை தலைவர் திரு JCT பிரபாகர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் அவர்களுக்கும் வாழ்த்துகள். இறுதியில் உரையாற்றிய முதலமைச்சர் அவர்களும் சட்டமன்றம் ஜனநாயகத்தின் சிறப்பை காக்கும் வகையில் அமைய வேண்டும் என்பதை கூறி அவை நடவடிக்கையை மிக சுமூகமாக முடித்ததற்கு பாராட்டுகள். இதே போன்ற ஓர் அறிவுபூர்வ நடவடிக்கையே பகுத்தறிவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் உரிய தனித்தன்மையாகும். தொடரட்டும் இந்த பண்பு நலமிக்க நாகரிகம் என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். சட்டப்பேரவை தலைவராகவும் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வாழ்த்துகள். ஆளும் கட்சியின் காதுகளாகவும் எதிர்கட்சியின் குரலாகவும் நடந்து கொள்ளுங்கள். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பதவியேற்கும் முதல் நிகழ்ச்சியிலேயே வந்தே மாதரம் புகுந்து தமிழ் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. இனி தொடரக்கூடாது. ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று பாராமல் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒன்றிணைந்து உழைப்போம். மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் தனது முதல் உரையிலேயே பதித்துள்ள முத்திரை பதிலடி இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு பிரதமர் மோடியால் அறிவிக்கப்பட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் முக்கிய நோக்கங்கள் அனைத்தும் தோல்வி அடைந்துள்ளதை தற்போதைய புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. குறிப்பாக கள்ள நோட்டுகளை ஒழிப்பதாக கூறி கொண்டு வரப்பட்ட இந்த நடவடிக்கைக்கு பிறகு பாஜக நீண்ட காலமாக ஆட்சி புரியும் குஜராத் மாநிலத்திலேயே அதிக அளவிலான கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமரின் பேச்சும் செயல்பாடும் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. மேற்கு ஆசிய போர் சூழல் காரணமாக நாட்டு மக்கள் பெட்ரோல் மற்றும் தங்கம் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்ததை தொடர்ந்து நாட்டு மக்கள் அடுத்த ஓராண்டுக்கு வெளிநாட்டு பயணங்களை குறைத்து கொண்டு உள்நாட்டு சுற்றுலாக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அண்மையில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆனால் 7 நாட்கள் அரசு முறை பயணமாக வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பது வட்டாரத்தில் மிகுந்த கவனத்தை ஈர்த்துள்ளது. இது பற்றிய பல்வேறு செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி என்ற பெயரில் BJP ஆட்சி அமைக்க முயன்ற சதி திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது என திமுக தலைவர் MK ஸ்டாலினுக்கு பழநெடுமாறன் பாராட்டு தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தை ஒழித்து கட்டும் வகையில் கொண்டு வரப்பட்ட VPG ராம்ஜி சட்டம் ஜூலை 1 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட உள்ளதாக ஒன்றிய பாஜக அரசு அறிவித்திருப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி ரூபாய் 20 கோடி மோசடி செய்த தவேக நிர்வாகியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேற்கு வங்காள சட்டமன்ற தேர்தலில் 31 தொகுதிகளில் வெற்றி வித்தியாசத்தை விட நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் கூறியதால் புதிதாக வழக்கு தொடருமாறு உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தொடர் தோல்விகளால் கடும் அதிருப்தி அதிமுக 2ஆக உடைந்தது. உண்மையான கட்சி நாங்கள்தான். எடப்பாடி வேலுமணி அணிகள் தற்காலிகமாக பேரவைத் தலைவரிடம் தனித்தனியாக கடிதம் வழங்கியுள்ளனர். பாஜக ஆளும் டெல்லியில் டபுள் என்ஜின் சர்க்கார் சாகசம். அசாம் பீகார் மாநில பெண்கள் மீது பாலியல் சீண்டல்களால் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரான் போரின் தாக்கத்தால் எரிபொருள் விலை உயர்வை சமாளிக்க பிரதமர் கூறிய சிக்கன அழைப்பை மட்டும் மக்கள் மீது சுமத்துவது நியாயமல்ல. எண்ணெய் விலை குறைந்திருந்த காலங்களில் அதன் பலன் பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் தற்போது மட்டும் மக்களை தியாகம் செய்ய அழைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் டெக்கான் கிரானிக்கல் தலையங்கம் கூறுகிறது. சிக்கன அறிவுரை தோல்விக்கான சான்று. சமரசமடைந்த பிரதமர் மோடியால் இனி நாட்டை நிர்வகிக்க முடியாது என ராகுல் காந்தி கடும் குற்றச்சாட்டு. பெண்கள் பாதுகாப்பில் இந்தியாவிலேயே மிக மோசமான மாநிலமாக பாஜக ஆளும் மத்திய பிரதேசம் தொடர்ந்து 3வது ஆண்டாக நீடிக்கிறது. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகளின்படி கர்ப்பிணி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் மத்திய பிரதேசத்தில் முதலிடம் பிடித்துள்ளன. தவேகவிற்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தது குடியரசு ஆட்சி தலைவர் வருவதை தடுப்பதற்காகவே. பொறுப்பேற்ற முதல் உரையிலேயே ஜோசப் விஜய் குறை கூறுவது ஆரோக்கியமற்றது என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் கருத்து தெரிவித்துள்ளார். ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனை
மருத்துவர்கள் 58 வயது மருத்துவ பெண்ணுக்கு மார்பகம் தைராய்டு சுரப்பிகளில் புற்றுநோய் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலம் தீர்வு பெற்றுள்ளனர். சென்னை காவேரி மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். சென்னை ரயில் நிலையங்களில் சூரிய மின் தகடுகள் அமைக்கும் பணி மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தெற்கு ரயில்வே நடவடிக்கை. குற்றவியல் வழக்குகளில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலிடம். ஏடிஆர் அறிக்கை அதிர்ச்சி தகவல். பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வருவதால் இந்தியாவின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் கடும் நிதி நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் காரணமாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் தங்களது பதவியை தாமாக முன்வந்து பதவி விலகி வருகின்றனர். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், கல்வி மற்றும் சுகாதார மேம்பாடு போன்ற திட்டங்களை புதிய அரசியல் வேறுபாடுகளை கடந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் MH ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு ஒரே ஒரு நெருக்கடி பாஜக மட்டுமே என சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் புதிய சட்டப்பேரவை தலைவராக JCT பிரபாகர் அவர்கள் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதேபோல் சட்டமன்ற துணை பேரவை தலைவராக ரவிசங்கர் அவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புதிய பேரவை தலைவரை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் இணைந்து பேரவை இருக்கைக்கு அழைத்து சென்று அமர வைத்துள்ளனர். மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள், வரலாற்று தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.